நியூஸ்7 தமிழ் செய்தி எதிரொலியாக கன்னியாகுமரி மாவட்டம் அரசமூடு பகுதியில் குண்டும் குழியுமாக காட்சியளித்த காமராஜர் விளையாட்டு மைதானத்தை பேரூராட்சி நிர்வாகம் சார்பில் சீரமைக்கும் பணி துவங்கியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ரமேஷ்குமார். நியூஸ்7 தமிழ் செய்தி எதிரொலியாக அங்கு விளையாட்டு மைதானத்தை சீர் செய்யும் பணியானது தொடங்கி இருக்கிறது. பணிகள் எந்த கட்டத்தை நெருங்கி இருக்கிறது? அங்கிருக்கும் மக்கள் என்ன சொல்கிறார்கள்? கனகதாரா கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரம் அருகே அரசுமூடு பகுதியில் அமைந்திருக்கும் அந்த காமராஜர் விளையாட்டு மைதானம் என்பது நீண்ட மாதங்களாக சீரமைக்கப்படாமல் மிகவும் குண்டும் குழியுமாக காட்சி அளித்தன. இதனால் அங்கு காலை மற்றும் மாலை வேளைகளில் நூற்றுக்கணக்கான இளைஞர்களும் சரிதான், அதே போன்று முதியோர்களும் இந்த பகுதியில் உடற்பயிற்சி என்பது செய்ய வருகிறார்கள். அவர்கள் அந்த இடவசதி என்பது குறுகலாகவும் அதே போன்று குண்டும் குழியுமாக காட்சி அளித்ததால் அவர்கள் அந்த இடத்தில் உடற்பயிற்சி செய்ய முடியாமல் மிகவும் சிரமப்பட்டிருந்தனர். இது தொடர்பாக நமக்கு அளித்த தகவலின்படி நியூஸ்7 தமிழ் நேரடியாக அந்த பகுதிக்கு சென்று கள ஆய்வை மேற்கொண்டு செய்தியாக வெளியிட்டோம். இதனைத் தொடர்ந்து உடனே சம்பந்தப்பட்ட குலசேகரம் பேரூராட்சி நிர்வாகம் அந்த பகுதிக்கு சென்று பார்வையிட்டு உடனே தற்பொழுது அந்த சீரமைக்கும் பணி என்பது முதல் கட்டமாக துவங்கி இருக்கின்றன. அது மட்டுமின்றி அந்த மைதானத்தின் ஒரு ஓரத்தில் உயர் நீர்த்தேக்க தொட்டி அமைக்கும் பணிக்காக குழி என்பது தோண்டப்பட்டிருந்தன. ஆனால் அந்த குழி தோண்டப்பட்ட மண்ணையும் அந்த பகுதியிலே போடப்பட்டிருப்பதால் மிகவும் குவியலாக காட்சி அளித்தன. செய்தி வந்ததை தொடர்ந்து தற்பொழுது முதல் கட்டமாக அந்த குழி என்பது உயர் தேக்க தொட்டிக்காக தோண்டப்பட்ட அந்த குழி என்பது மண்ணால் மூடப்பட்டிருக்கின்றன. அடுத்த கட்ட பணி என்பது மைதானம் முழுவதுமாக சீரமைக்கும் பணி என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக பணி நடைபெற்றுக் கொண்டிருந்தாலும் மேலும் அந்த மைதானத்தை நல்ல முறையில் சீரமைக்க வேண்டும். தொடர்ச்சியாக அந்த மைதானத்தின் ஓரத்தில் நடைபயிற்சி மேற்கொள்ள வகையில் இன்டர்லாக் வசதியும் செய்து கொடுக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் அங்கு வரும் உடற்பயிற்சி செய்யும் மக்கள் தற்பொழுது வைத்திருக்கின்றனர். அது மட்டுமின்றி இந்த மைதானத்தை பொறுத்த அளவில் உடல் பயிற்சி செய்யும் அந்த உபகரணங்கள் என்பது மிக மிக குறைவாக இருப்பதாகவும் அதையும் மாவட்ட நிர்வாகம் அதிக உபகரணங்கள் அந்த பகுதியில் அமைக்க வேண்டும் என்றவும் ஒரு கோரிக்கையை நியூஸ்7 தமிழ் வாயிலாக வைத்திருக்கின்றனர். முதல் கட்டமாக இந்த பணி துவங்கப்பட்டதிலிருந்து தற்பொழுது உடற்பயிற்சி செய்ய வரும் மக்கள் நியூஸ்7 தமிழுக்கும் சரிதான், அதே போன்று பேரூராட்சி நிர்வாகத்துக்கும் நன்றி தெரிவித்திருக்கின்றனர். மேலும் இது போன்ற வசதிகளும் செய்து கொடுத்தால் மேலும் மிகவும் மகிழ்ச்சி அடைவோம் எனவும் தெரிவித்திருக்கின்றனர். கனகதாரா, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ்குமார்.